சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 8. இந்த இயல் 8க்கான வினா விடைகள் தான். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்ற அடிப்படையில நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா 7 இயலுக்கான வினா விடைகள் நம்ம போட்டுட்டோம். இது 8வது இயல். இன்னும் ஒரு இயல் போட்டது அப்படின்னா கண்டிப்பா இந்த 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாவே நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஒரு இயலுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 109 வினாக்கள் வந்து நம்ம தொகுத்திருக்கிறோம். லைன் பை லைன் கொஸ்டின் எல்லாமே நம்ம இதுல கொஸ்டின் கொண்டு வந்திருக்கிறோம். எதுவுமே விடுபடலை. எல்லா தகவலுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி எடுத்திருக்கிறோம். டெட்டுக்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, டிஎன்பிசி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஒரு தொகுப்பு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே நம்ம கவர் பண்ற மாதிரி தான் போட்டிருக்கோம். இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. இதை எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார்? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார். ராமலிங்க அடிகள் மனிதர்களுக்கு மட்டுமல்லாது வாடும் பயிர்களுக்கும் இரக்கம் காட்டிய ஜீவ காருண்ய ஒழுக்கத்தை போதித்தவர். ராமலிங்க அடிகள் மனிதர்களுக்கு மட்டுமல்லாது வாடும் பயிர்களுக்கும் இரக்கம் காட்டிய ஜீவ காருண்ய ஒழுக்கத்தை போதித்தவர். பராபர கன்னி பாடலில் அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல கருத வேண்டும் என கூறியவர் யார்? பராபர கன்னி பாடலில் அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருத வேண்டும் என கூறியவர் தாயுமானவர். பிற உயிர்களின் துன்பத்தை தனது துன்பமாக உணர்ந்து அவற்றுக்கு தொண்டு செய்வதே பேரின்பம் என்கிறார் தாயுமானவர். பிற உயிர்களின் துன்பத்தை தனது துன்பமாக உணர்ந்து அவற்றுக்கு தொண்டு செய்வதே பேரின்பம் அப்படின்னு சொல்லி தாயுமானவர் சொல்றாரு. கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை? கன்னி என்பது 2 அடிகளில் பாடப்படும் கன்னி வகை. ஓகேங்களா? பூக்களை 2 2ஆக வைத்து கட்டுவது போல எதுகை மோனை அமைந்து பாடல்களை 2 2 அடிகளாக கொண்டு பாடுவது கன்னி எனப்படும். பூக்களை 2 2ஆக வைத்து கட்டுவது போல எதுகை மோனை அமைத்து பாடல்களை 2 2 அடிகளாக கொண்டு பாடுவது கன்னி எனப்படும். தாயுமானவர் யாரிடம் தலைமை பெருங்கணக்கராக பணியாற்றினார்? தாயுமானவர் விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கரா பணியாற்றினார். திருச்சிராப்பள்ளியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த நாயக்க மன்னரிடம் தாயுமானவர் அரசு துறையில் கணக்கராக பணிபுரிந்தார். திருச்சிராப்பள்ளியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த நாயக்க மன்னரிடம் தாயுமானவர் அரசு துறையில் கணக்கராக பணிபுரிந்தார். லெபனான் நாட்டை சேர்ந்த கவிஞர் யார்? லெபனான் நாட்டை சேர்ந்த கவிஞர் வந்து கலீல் கிப்ரான். நீங்கள் நல்லவர் என்ற உலக புகழ் பெற்ற கவிதையை இயற்றிய சிந்தனையாளர் மற்றும் கவிஞர் கலீல் கிப்ரான். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெபனான் நாட்டை சேர்ந்த கவிஞர். மணிமேகலைக்கு அமுத சுரபி எங்கு கிடைத்தது? மணிமேகலைக்கு அமுத சுரபி மணி பல்லவ தீவில் கிடைத்தது. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை தூக்கி சென்று விட்ட மணி பல்லவ தீவில் உள்ள கோமுகி பொய்கையில்தான் இந்த பாத்திரம் கிடைத்தது. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை தூக்கி சென்று விட்ட மணி பல்லவ தீவில் உள்ள கோமுகி பொய்கையில்தான் இந்த பாத்திரம் கிடைத்தது. பாதம் கதையில் வரும் மாறி செய்த தொழில் யாது? பாதம் கதையில் வரும் மாறி செய்த தொழில் செருப்பு தைத்தல். எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய பாதம் கதையில் வரும் மாறி ஒரு பழைய தையல் இயந்திரத்தை வைத்து தெரு ஓரத்தில் செருப்பு தைப்பவர். அமுத சுரபி எந்த திதி நாளில் கோமுகி பொய்கை நீரின் மேல் தோன்றும்? அமுத சுரபி எந்த திதி நாளில் கோமுகி பொய்கை நீரின் மேல் தோன்றும்? வைகாசி முழு நிலவு. ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாத பௌர்ணமி அதாவது முழு நிலவு அன்று அமுத சுரபி என்னும் அட்சய பாத்திரம் பொய்கையில் தோன்றும். ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாத பௌர்ணமி நாளன்று அமுத சுரபி என்னும் அட்சய பாத்திரம் பொய்கையில் தோன்றும். நீங்கள் நல்லவர் என்ற கவிதையை மொழிபெயர்த்தவர் யார்? நீங்கள் நல்லவர் என்ற கவிதையை மொழிபெயர்த்தவர் புவியரசு. கலீல் கிப்ரானின் கவிதைகளை தொகுத்து தீர்க்கதரிசி என்னும் தலைப்பில் கவிஞர் புவியரசு தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். கலீல் கிப்ரானின் கவிதைகளை தொகுத்து தீர்க்கதரிசி என்னும் தலைப்பில் கவிஞர் புவியரசு தமிழில் மொழிபெயர்த்துள்ளார்.
வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார்? வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் அன்னை தெரசா. மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலமே ஒரு மனிதன் காலத்தை தாண்டி மற்றவர் மனதில் வாழ முடியும் என்று அன்னை தெரசா கூறுகிறார். மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலமே ஒரு மனிதன் காலத்தை தாண்டி மற்றவர் மனதில் வாழ முடியும் என்று அன்னை தெரசா கூறுகிறார். தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுபவர் யார்? தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுபவர் சுந்தரர். இறைவனையே தன் தோழனாக பாவித்து உரிமை பாராட்டியதால் சுந்தரர் தம்பிரான் தோழர் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறார். இறைவனையே தன் தோழனாக பாவித்து உரிமை பாராட்டியதால் சுந்தரர் தம்பிரான் தோழர் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறார். பசிப்பினி போக்கிய பாவை என்று யாரை குறிப்பிடுகிறோம்? பசிப்பினி போக்கிய பாவை என்று மணிமேகலையை குறிப்பிடுகிறோம். அமுத சுரபியின் மூலம் பசியால் வாடிய எண்ணற்ற உயிர்களுக்கு உணவு அளித்து உயிரை காத்ததால் மணிமேகலை இவ்வாறு அழைக்கப்படுகிறார். அமுத சுரபியின் மூலம் பசியால் வாடிய எண்ணற்ற உயிர்களுக்கு உணவு அளித்து உயிரை காத்ததால் மணிமேகலை பசிப்பினி போக்கிய பாவை என்று அழைக்கப்படுகிறார். உள்ளீடுகள் என்பதன் பொருள் என்ன? உள்ளீடுகள் என்பதன் பொருள் உள்ளே இருப்பவை. ஒரு பழத்தின் உள்ளே இருக்கும் விதைகள் போல மனிதனின் உள்ளார்ந்த திறமைகளையும் ஆற்றல்களையும் குறிக்க இச்சொல் பயன்படுத்தப்படுகிறது. மணிமேகலையின் தாயார் யார்? மணிமேகலையின் தாய் மாதவி. கோவலன் மற்றும் மாதவியின் மகளான மணிமேகலை தன் தாயை போலவே துறவரம் பூண்டு பசிப்பினி போக்கும் அறப்பணியில் ஈடுபட்டார். கோவலன் மற்றும் மாதவியின் மகளான மணிமேகலை தன் தாயை போலவே துறவரம் பூண்டு பசிப்பினி போக்கும் அறப்பணியில் ஈடுபட்டார். தாயுமானவர் பாடல்களை எவ்வாறு அழைக்கிறோம்? தாயுமானவர் பாடல்களை தமிழ் மொழியின் உபநிடதம், இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க, தமிழ் மொழியின் உபநிடதம் என யாருடைய பாடல்களை சொல்றோம்? தாயுமானவர்களுடைய பாடல்களை. ஆழமான ஆன்மீக தத்துவங்களை எளிய தமிழில் வழங்குவதால் இவை தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுகின்றன. ஆழமான ஆன்மீக தத்துவங்களை எளிய தமிழில் வழங்குவதால் இவை தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுகின்றன. வளையல் என்பது எவ்வகை பெயர்? காரண சிறப்பு பெயர். வளைந்து இருக்கும் காரணத்தால் வளையல் என பெயர் பெற்றது. வளைவாக இருக்கும் எல்லாவற்றையும் குறிக்காமல் கையில் அணியும் அணியை மட்டும் குறிப்பதால் இது சிறப்பு பெயர். அதாவது வளைந்திருக்கக்கூடிய காரணத்தினால அது வளையல்னு சொல்றோம். இது சிறப்பா கையில் அணியக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கறதுனால இத காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி வளையல சொல்றோம். ஹானஸ்டி என்பதன் சரியான தமிழ் சொல். ஹானஸ்டி அப்படின்னா நேர்மை. ஒரு மனிதன் தனது எண்ணம், சொல் மற்றும் செயல் மூன்றிலும் உண்மை தவறாமல் நடப்பதே நேர்மை எனப்படும். தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என கூறியவர் யார்? தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என கூறியவர் பாரதியார். சமூகத்தில் வறுமையும் பசியும் ஒழிய வேண்டும் என்ற ஆவேசத்தில் மகாகவி பாரதியார் பாடிய புரட்சிகரமான வரிகள் இவை. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம்னு சொன்னது பாரதியார். மணிப்பல்லவ தீவில் புத்த பீடிகையை காவல் செய்து வருவது யார்? மணிப்பல்லவ தீவில் புத்த பீடிகையை காவல் செய்து வருவது தீவத்திலகை. மணிப்பல்லவ தீவில் உள்ள புத்த பீடிகையை தொழுது வருபவர்களுக்கு அதை பற்றி விளக்கி தீவத்திலகை காவல் காத்து வருகிறார். மணிப்பல்லவ தீவில் உள்ள புத்த பீடிகையை தொழுது வருபவர்களுக்கு அதை பற்றி விளக்கி தீவத்திலகை காவல் காத்து வருகிறார். டிக்னிட்டி என்பதன் தமிழ் சொல். டிக்னிட்டி என்பதன் சரியான தமிழ் சொல் கண்ணியம். ஒரு மனிதன் தன்னைத்தானே மதித்து கொண்டு மற்றவர்களுக்கும் மதிப்பளிக்கும் வகையில் ஒழுக்கமுடன் நடப்பதே கண்ணியம் எனப்படும். பனை இது எவ்வகை பெயர்? பனை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இடுகுறி சிறப்பு பெயர். முன்னோர்கள் காரணமின்றி இட்ட பெயர் தான் இடுகுறி. இடுகுறியில பாத்தீங்க அப்படின்னா மரம் என்பது ஒரு பொதுவான பெயர், எந்த ஒரு காரணமும் இல்லாம பொதுப்படையா வச்ச பெயர்.
அதுல பனை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வகை மரத்தை மட்டும் சிறப்பா குறிக்கிறதுனால இது இடுகுறி சிறப்பு பெயர் என அழைக்கப்படுகிறது. மர்சி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கருணை. மர்சி என்பதன் சொல்லுக்கான தமிழ் சொல் பாத்தீங்க அப்படின்னா கருணை. பிற உயிர்கள் படும் துன்பத்தை கண்டு இறங்கி அவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவியை செய்வதே கருணை எனப்படும். ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் என்பதன் சரியான தமிழாக்கம் என்ன? ஸ்கவுட் அண்ட் கைட் என்பதன் சரியான தமிழாக்கம் சாரண சாரணியர். பள்ளி மாணவர்களிடையே ஒழுக்கம், சேவை மற்றும் சமூக பொறுப்பை வளர்க்கும் சர்வதேச அளவிலான ஒரு இயக்கம் இது. டாக்ட்ரைன் அப்படின்னா கொள்கை. ஒரு தனிநபரோ அல்லது ஒரு அமைப்போ உறுதியாக பின்பற்றும் அடிப்படை விதிமுறைகள் அல்லது கோட்பாடுகள் கொள்கை எனப்படும். ஆதிரை எந்த ஊரை சேர்ந்தவர்? பூம்புகார். அமுத சுரபி பாத்திரம் கிடைத்தவுடன் மணிமேகலை பூம்புகார் நகருக்கு வந்து ஆதிரையிடம்தான் முதலில் பிச்சை ஏற்றார். அமுத சுரபி பாத்திரம் கிடைத்தவுடன் மணிமேகலை பூம்புகார் நகருக்கு வந்து ஆதிரையிடம்தான் முதலில் பிச்சை ஏற்றார். கொடுப்பது எதன் இயல்பு என கவிஞர் கலீல் கிப்ரான் கூறுகிறார். கொடுப்பது எதன் இயல்பு அப்படின்னா பழத்துடைய இயல்பு. ஒரு பழமானது தன்னிடம் உள்ள சத்துக்களை மற்றவர்களுக்கு கொடுப்பதையே தன் வாழ்வின் இயல்பாக கொண்டுள்ளது என்று கவிஞர் விளக்குகிறார். ஒரு பழமானது தன்னிடம் உள்ள சத்துக்களை மற்றவர்களுக்கு கொடுப்பதையே தன் வாழ்வின் இயல்பாக கொண்டுள்ளது என்று கவிஞர் விளக்குகிறார். மண் இது எவ்வகை பெயர்? மண்ணா இடுகுறி பொது பெயர். எந்தவித காரணமும் கருதாம வழங்கிய பெயர்கள் இடுகுறி பொது பெயர். மண் என்பது அனைத்து வகை மண்ணுக்கும் பொதுவாக வருவதால் இது இடுகுறி பொது பெயர். ஒரு பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் எது? ஒரு பொருளின் உறுப்பை குறிக்கிறது சினை பெயர். சினை என்றால் உறுப்பு என்று பொருள். ஒரு முழுமையான பொருளின் உடல் பாகங்களை குறிப்பது சினை பெயர் எனப்படும். சினை என்றால் உறுப்பு என்று பொருள். ஒரு முழுமையான பொருளின் உடல் பாகங்களை குறிப்பது சினைப்பெயர் எனப்படும். உதாரணம் கண், கிளை. சுயம் என்பதன் பொருள் யாது? சுயம் என்பதன் பொருள் தனித்தன்மை. ஒருவருடைய உள்ளார்ந்த சுயம் அல்லது தனித்தன்மையை அவர் இழக்காமல் இருப்பதே சிறந்தது என்று கலீல் கிப்ரான் கூறுகிறார். ஒருவருடைய உள்ளார்ந்த சுயம் அல்லது தனித்தன்மையை அவர் இழக்காமல் இருப்பதே சிறந்தது என்று கலீல் கிப்ரான் கூறுகிறார். எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே இக்கூற்றை கூறியவர் யார்? எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே தாயுமானவர். உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் எவ்வித துன்பமும் இன்றி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே தாயுமானவரின் உயரிய நோக்கமாகும். இல்ல வள்ளலாரும் இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனா எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அப்படிங்கிற இந்த வரிகளை சொன்னது தாயுமானவர். இந்த மாதிரிதான் வரிகள் கேட்பாங்க. பிலாசபி என்பதன் தமிழ் சொல் என்ன? பிலாசபி அப்படின்னா தத்துவம். உலக பொருட்களின் உண்மை தன்மையையும் மனித வாழ்வின் அடிப்படை உண்மைகளையும் ஆராயும் ஒரு சிந்தனை முறை தத்துவம் ஆகும். பாதம் கதை இடம்பெற்றுள்ள நூல் எது? பாதம் கதை தாவரங்களின் உரையாடல் என்ற நூல்ல தான் இடம்பெற்றிருக்கு. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் பாதம் என்ற மாய யதார்த்த கதை இடம்பெற்று உள்ளது. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் தாவரங்களின் உரையாடல் எனும் சிறுகதை தொகுப்பில் பாதம் என்ற மாய யதார்த்த கதை இடம்பெற்றிருக்கிறது. அப்ப பாதம் அப்படிங்கிறது தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கு. எப்போது நாம் நல்லவர் என கலீல் கிப்ரான் கூறுகிறார்? எப்போது நாம் நல்லவர் என கலீல் கிப்ரான் கூறுகிறார்? குறிக்கோளை நோக்கி நடக்கையில். ஒருவன் தன் லட்சியத்தை நோக்கி உறுதியுடன் பயணிக்கும் போது மட்டுமே அவன் நல்லவனாக திகழ்கிறான் என்று கவிஞர் கூறுகிறார். ஒருவன் தன் லட்சியத்தை நோக்கி உறுதியுடன் பயணிக்கும் போது மட்டுமே அவன் நல்லவனாக திகழ்கிறான் என்று கவிஞர் கூறுகிறார். சேரிட்டி என்பதன் சரியான தமிழ் சொல் எது? சேரிட்டி என்பதன் சரியான தமிழ் சொல் ஈகை. வறியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராமல் கொடுத்து உதவும் உயரிய பண்பே ஈகை எனப்படும். ஏவல் என்பதன் பொருள் யாது? ஏவல் என்பதன் பொருள் கட்டளை. ஏவல் புரிய அடியேன் என்பதில் இறைவனின் கட்டளையை நிறைவேற்ற நான் காத்திருக்கிறேன்
என்ற பொருளில் தாயுமானவர் பயன்படுத்துகிறார். சிறைக்கோட்டம் எக்கோட்டமாக மாற வேண்டும் என மணிமேகலை வேண்டினாள். சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும்னு மணிமேகலை வேண்டிக்கிட்டா. சிறையில் உள்ள குற்றவாளிகள் திருந்தி நல்லவர்களாக வாழ வழிவகை செய்யும் இடமாக சிறை மாற வேண்டும் என்பது மணிமேகலையின் விருப்பம். சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும். சிறையில் உள்ள குற்றவாளிகள் திருந்தி நல்லவர்களாக வாழ வழிவகை செய்யும் இடமாக சிறை மாற வேண்டும் என்பது மணிமேகலையின் விருப்பம். பாதம் கதையில் வரும் சிறுமி அணிந்திருந்த காலணி எந்த நிறத்தில் இருந்தது? பாதம் கதையில் வரும் சிறுமி அணிந்திருந்த காலணி சிவப்பு நிறத்தில் இருந்தது. அந்த சிறுமி தைக்க கொடுத்த சிவப்பு நிற காலணிதான் மாரியின் வாழ்வில் பல விந்தையான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அந்த சிறுமி தைக்க கொடுத்த சிவப்பு நிற காலணிதான் மாரியின் வாழ்வில் பல விந்தையான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. பீஸ் என்பதன் தமிழ் சொல். பீஸ் அப்படின்னா பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அமைதி. சண்டைகள் மற்றும் குழப்பங்கள் இல்லாத அமைதியான சூழ்நிலையை குறிக்கும் சொல் பீஸ். பிணி என்பதன் பொருள். பிணினா நோய். தமிழ் இலக்கியங்களில் பசி என்பது ஒரு கொடிய நோய். அத பசிப்பிணி என்று கருதப்படுகிறது. அதை தீர்ப்பதே பெரும் அறமாகும். சாதுவன் என்பவரை பற்றிய குறிப்பு எந்த காப்பியத்தில் வருகிறது? சாதுவன் என்பவரை பற்றிய குறிப்பு மணிமேகலையில் வருகிறது. மணிமேகலையில் வரும் ஆதிரையின் கணவரான சாதுவன் கடற்பயணம் மேற்கொண்டு பல இன்னல்களை சந்தித்த செய்தி விவரிக்கப்பட்டுள்ளது. மணிமேகலையில் வரும் ஆதிரையின் கணவரான சாதுவன் கடற்பயணம் மேற்கொண்டு பல இன்னல்களை சந்தித்த செய்தி விவரிக்கப்பட்டுள்ளது. சுயசரிதை என்ற சொல்லின் ஆங்கில வடிவம் எது? சுயசரிதை அப்படின்னா ஆட்டோபயோகிராபி. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தானே நூலாக எழுதுவது சுயசரிதை எனப்படும். தண்டருள் என்பதை சரியாக பிரித்து எழுதுக. தண்டருள் அப்படின்னு எப்படி சொல்லுவான்? தன்மை கூட்டல் அருள். தன்மை என்றால் குளிர்ச்சி. பண்பு பெயர் புணர்ச்சியில் மை விகுதி கெட்டு தன் கூட்டல் அருள் என நின்று தண்டருள் என ஆனது. இது இறைவனின் குளிர்ந்த கருணையை குறிக்கிறது. எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது? எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள்ல பொருந்தாத புதிய விடியல். புதிய விடியல்கள் என்பது தாராபாரதி எழுதிய நூல். மற்ற மூன்றும் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய புகழ்பெற்ற நூல்கள். துயில், தேசாந்தரி, கால் முளைத்த கதைகள். அல்லாமல் இச்சொல்லின் பொருள் என்ன? அல்லாமல், அதை தவிர. இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் என்றால் மகிழ்ச்சியாக இருப்பதை தவிர வேறு எதையும் நான் விரும்பவில்லை என்று பொருள். பெறுவது எதன் இயல்பு என கவிஞர் கலீல் கிப்ரான் கூறுகிறார்? பெறுவது எதன் இயல்பு என கலீல் கிப்ரான் கூறுகிறார்? வேர். நிலத்திலிருந்து சத்துக்களை தனக்காக பெற்றுக்கொள்வது வேரின் இயல்பு. தருவது பழத்தின் இயல்பு என்று கவிஞர் குறிப்பிடுகிறார். அறநூல்களில் கூறப்படும் அறங்களில் சிறந்தது எது? அறநூல்களில் கூறப்படும் அறங்களில் சிறந்தது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். தன்னிடம் உள்ள உணவை பிற உயிர்களோடு பகிர்ந்து உண்பதே அறங்களில் தலையாயது என வள்ளுவர் கூறுகிறார். கீழ்கண்டவற்றுள் எது பெயர்ச்சொல் வகை அல்ல? பெயர்ச்சொல் வகை அல்லாதது உரிபொருள். பெயர்ச்சொல் 6 வகைப்படும். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், பண்பு. இந்த பண்புக்கு பாத்தீங்கன்னா குணமும் நம்ம சொல்லலாம். அப்போ உரிச்சொல் என்பது சொல்லின் ஒரு தனி வகை, அது பெயர்ச்சொல் அல்ல. ஓகேங்களா? அப்போ 6 வகையான பெயர்ச்சொற்கள் இருக்கு. பொருள், இடம், காலம், சினை, பண்பு அல்லது குணம், அடுத்து தொழில் என பெயர்ச்சொற்கள் 6 வகைப்படும். ஆயுள் நாள் முழுவதும். ஆயுள் கூட்டல் நாள் கூட்டல் முழுவதும். ஒருவரின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான முழுமையான காலத்தை குறிக்கும் விரிந்த சொல் இது. தொண்டு என்னும் சொல்லை குறிக்காத சொல். தொண்டு அப்படிங்கிறது சேவை, உதவி, கூர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே தான். பணி, சேவை, உதவி ஆகியவை தொண்டை குறிக்கும். கூர் என்பது மிகுதி அல்லது கூர்மை என்ற பொருள் தரும். எதன் அடிப்படையில் பெயர்ச்சொற்கள் 2 வகைப்படும்? எதன் அடிப்படையில் பெயர்ச்சொற்கள் 2 வகைப்படும்னா வழங்கும் அடிப்படையில். முன்னோர்கள் ஒரு பொருளுக்கு பெயரிட்டு வழங்கிய முறையின் அடிப்படையில் பெயர்ச்சொற்கள் இடுகுறி பெயர் மற்றும் காரண பெயர் என 2 வகைப்படும்.
தம் உயிர் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது தம் கூட்டல் உயிர். நிலைமொழியின் இறுதியில் உள்ள இம்மு, அதாவது தம், தம்ல இம்மு வருதுங்களா, இம்மு ஊவும் புணர்ந்து இம்மு குட்டல் ஊ மூ என புணர்ந்தது. சுயசரிதை என்பதன் ஆங்கில சொல் ஆட்டோபயோகிராபி. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தானே நூலாக எழுதுவது. மாசிலன் என்பதன் பொருள் என்ன? குற்றம் இல்லாதவர். மாசு என்றால் அழுக்கு அல்லது குற்றம், மாசிலன் என்றால் மன தூய்மை உடையவர். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என வள்ளுவர் கூறுவார். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? முன்னாடியே பார்த்தோம், 6 வகைப்படும். உலகில் உள்ள பொருட்களை அடையாளம் காண உதவும் பெயர் சொற்கள் 6 வகைப்படும். பொருள், இடம், காலம், சினை அல்லது குணம், சினை, குணம் அல்லது பண்பு, அடுத்தது தொழில். எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன், பராபர கண்ணி. தாயுமானவர் பாடல்களில் உள்ள இப்பாடல் தன்னலமற்ற பொதுநலத்தையும் அனைத்து உயிர்களின் மகிழ்ச்சியையும் வேண்டுகிறது. தாயுமானவர் பாடல்களில் உள்ள இப்பாடல் தன்னலமற்ற பொது நலத்தையும் அனைத்து உயிர்களின் மகிழ்ச்சியையும் வேண்டுகிறது. மணிப்பல்லவ தீவின் இயற்கை எழிலாக கூறப்படாதது எது? மணிப்பல்லவ தீவின் இயற்கை எழிலாக கூறப்படாதது கருங்கற்பாறைகள். மணிமேகலை காப்பியத்தில் வெண்மணல் குன்றுகளும் பூஞ்செடிகளுமே தீவின் எழிலாக குறிக்கப்பட்டுள்ளன. காவியா பள்ளிக்கு படிக்க சென்றாள். இக்கூற்றில் உள்ள இடப்பெயர் பள்ளி. பள்ளி என்பது கல்வி கற்கும் ஒரு இடத்தை குறிப்பதால் இது இடப்பெயர் ஆகும். காவியா என்பது ஒரு பொருட்பெயர். அற இலக்கியங்கள் எவற்றை மிக தெளிவாக விளக்குகின்றன? அற இலக்கியங்கள் வாழ்வியல் நெறிமுறைகளை விளக்குகிறது. மனிதன் தன் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களையும் சமூகத்தில் வாழ வேண்டிய முறைகளையும் அற இலக்கியங்கள் போதிக்கின்றன. மழையின் அவசியம் பற்றி மணிமேகலை யாரிடம் பேசினார்? மழையின் அவசியம் பற்றி மணிமேகலை ஆதிரையிடம் பேசினார். உணவுப் பொருள் பெருக மழை எவ்வளவு அவசியம் என்பதையும் பசியின் கொடுமையையும் ஆதிரையிடம் மணிமேகலை விளக்கினார். உணவுப் பொருள் பெருக மழை எவ்வளவு அவசியம் என்பதையும் பசியின் கொடுமையையும் ஆதிரையிடம் மணிமேகலை விளக்கினார். உள்ளத்தில் எது இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் என திருவள்ளுவர் கூறுகிறார். உள்ளத்தில் எது இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். குற்றம் இல்லாமல். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன், அதாவது ஒருவன் தன் மனசாட்சியில் குற்றம் இல்லாமல் இருப்பதே மிகச்சிறந்த அறம். சுந்தர பாண்டிய பாடல்கள் 12 திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறை? சுந்தரர் பாடிய பாடல்கள் 12 திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறை? 7ஆம் திருமுறை. தேவாரம் பாடிய மூவரில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாரின் பாடல்கள் 7ஆம் திருமுறையாக தொகுக்கப்பட்டுள்ளன. தேவாரம் பாடிய மூவரில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாரின் பாடல்கள் 7ஆம் திருமுறையாக தொகுக்கப்பட்டுள்ளன. கொடுப்பவனின் கை வாங்குபவனின் கையை விட மேலானது. இப்பண்பு எதனை குறிக்கும்? கொடுப்பவனின் கை வாங்குபவனின் கையை விட மேலானது. ஈகை. தன்னிடம் உள்ளதை பிறருக்கு தேடி சென்று வழங்கும் உயர்ந்த பண்பை ஈகை என்று தமிழ் அறநூல்கள் போற்றுகின்றன. தன்னிடம் உள்ளதை பிறருக்கு தேடி சென்று வழங்கும் உயர்ந்த பண்பை ஈகை என்று தமிழ் அறநூல்கள் போற்றுகின்றன. யாருக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது என திருவள்ளுவர் எச்சரிக்கிறார்? யாருக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது என திருவள்ளுவர் எச்சரிக்கிறார்? ஆற்றல் மிக்கோருக்கு, அதாவது பெரியவர்களுக்கு. தவம் மற்றும் அறிவில் சிறந்த பெரியவர்களுக்கு தீங்கு செய்வது ஒருவரை அழிவுக்கே கொண்டு செல்லும் என்பது வள்ளுவர் வாக்கு. தவம் மற்றும் அறிவில் சிறந்த பெரியவர்களுக்கு தீங்கு செய்வது ஒருவரை அழிவுக்கே கொண்டு செல்லும் என்பது வள்ளுவர் வாக்கு. நம் முன்னோரின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை எவை? நம் முன்னோரின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியது அற இலக்கியங்கள். முன்னோர்கள் தாங்கள் வாழ்ந்து கண்ட உண்மைகளையும் நல்வாழ்வுக்கான நெறிகளையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துபவை அற இலக்கியங்கள். முன்னோர்கள் தாங்கள் வாழ்ந்து கண்ட உண்மைகளையும்
நல்வாழ்வுக்கான நெறிகளையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துபவை அற இலக்கியங்கள். பிற உயிரின் துன்பத்தை தம் துன்பம் போல் கருதாவிட்டால் பயனற்று போவது எது? பிற உயிரின் துன்பத்தை தம் துன்பம் போல் கருதாவிட்டால் பயனற்று போவது அறிவு. ஒரு மனிதனுக்கு இருக்கும் அறிவு என்பது பிற உயிர்களின் துன்பத்தை போக்குவதற்காக பயன்பட வேண்டும், இல்லையேல் அது வீணானது. ஒரு மனிதனுக்கு இருக்கும் அறிவு என்பது பிற உயிர்களின் துன்பத்தை போக்குவதற்காக பயன்பட வேண்டும், இல்லையேல் அது வீணானது. மரம் என்பது எவ்வகை பெயர்? இது பாத்தீங்க அப்படின்னா இடுகுறி பொது பெயர். மரம் என்ற பெயருக்கு முன்னோர்கள் காரணம் ஏதும் கூறவில்லை. இது எல்லா மரங்களுக்கும் பொதுவாக வருவதால் இது இடுகுறி பொது பெயர். கூர் என்பதன் பொருள் மிகுதி. கருணை. கூர் என்பதில் கூர் என்ற சொல் இரக்கம் மிகுந்திருப்பதை குறிக்கும் சொல்லாக வந்துள்ளது. முக்காலி என்பது எவ்வகை பெயர்? முக்காலி என்பது காரண சிறப்பு பெயர். 3 கால்களை கொண்டுள்ளதால் இது காரண பெயர். முக்காலி என்ற ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் சிறப்பாக குறிப்பதால் காரண சிறப்பு பெயர். பறவை இது எவ்வகை பெயர்? பறவை என்பது காரண பொது பெயர். பறக்கும் காரணத்தால் பறவை என்பது காரண பெயர். இது பறக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவாக வருவதால் இது காரண பொது பெயர். அடுத்து கோ என்பதன் பொருள் யாது? கோ என்பதன் பொருள் பசு. கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். பசுவின் முகம் போன்ற வடிவம் கொண்ட பொய்கை என்பதால் அது கோமுகி எனப்பட்டது. கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். பசுவின் முகம் போன்ற வடிவம் கொண்ட பொய்கை என்பதால் அது கோமுகி எனப்பட்டது. கோ என்பதற்கு அரசன் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்கு. அடுத்து மணிமேகலையின் தந்தை யார்? மணிமேகலையின் தந்தை கோவலன். சிலப்பதிகார நாயகன் கோவலன் மற்றும் மாதவியின் மகளே மணிமேகலை. சிலப்பதிகார நாயகன் கோவலன் மற்றும் மாதவியின் மகளே மணிமேகலை. பசிப்பினி என்பதை எதனுடன் ஒப்பிடுகிறார்கள்? பசிப்பினி என்பது கொடிய நோயுடன் ஒப்பிடுகிறார்கள். பசி என்பது ஒரு மனிதனின் அறிவையும் மேன்மையையும் அழிக்கும் ஒரு கொடிய நோய் போன்றது என மணிமேகலை கூறுகிறது. பசி என்பது ஒரு மனிதனின் அறிவையும் மேன்மையையும் அழிக்கும் ஒரு கொடிய நோய் போன்றது என மணிமேகலை கூறுகிறது. கதாவிலாசம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கதாவிலாசம் என்ற நூலின் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். உலக புகழ்பெற்ற கதைகளை பற்றி மிக நுணுக்கமாக எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய மிகச்சிறந்த கட்டுரை தொகுப்பு இது. உலக புகழ்பெற்ற கதைகளை பற்றி மிக நுணுக்கமாக எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய மிகச்சிறந்த கட்டுரை தொகுப்பு இது. சுவர் என்பது எவ்வகை பெயர்? சுவர் என்பது இடுகுறி பொது பெயர். சுவர் என்பது இடுகுறி பொது பெயர். சுவர் என்ற பெயருக்கு முன்னோர்கள் எக்காரணமும் கற்பிக்கவில்லை. இது எல்லா சுவர்களுக்கும் பொதுவாக வருவதால் இடுகுறி பொது பெயர் ஆகும். நாற்காலி என்பது எவ்வகை பெயர்? நாற்காலி என்பது காரண சிறப்பு பெயர். 4 கால்களை கொண்டிருப்பதால் காரண பெயர். ஒரு குறிப்பிட்ட இருக்கையை மட்டும் சுட்டுவதால் காரண சிறப்பு பெயர். தீவத்திலகை என்பவர் யார்? தீவத்திலகை என்பது புத்த பீடிகை காவல் செய்பவர். மணிப்பல்லவ தீவில் உள்ள புத்த பீடிகையை பாதுகாத்து வருபவர். இவரே மணிமேகலைக்கு அமுத சுரபியின் சிறப்பை கூறினார். மணிப்பல்லவ தீவில் உள்ள புத்த பீடிகையை பாதுகாத்து வருபவர். இவரே மணிமேகலைக்கு அமுத சுரபியின் சிறப்பை கூறினார். நிச்சயமாக என்னும் பொருள் தரும் சொல். நிச்சயமாக அப்படின்னா உறுதி. ஒரு காரியத்தை செய்தே தீருவேன் என்ற திண்ணமான மனநிலையை இது குறிக்கிறது. ஒன்றன் பெயரை தெளிவாக குறிக்கும் சொல் எது? ஒன்றன் பெயரை தெளிவாக குறிக்கும் சொல் பெயர் சொல். உயிருள்ள அல்லது உயிரற்ற பொருட்களையும் இடங்களையும் காலங்களையும் அடையாளம் காண்பதற்காக வழங்கப்பட்ட பெயர்களே பெயர் சொல். உயிருள்ள அல்லது உயிரற்ற பொருட்களையும் இடங்களையும் காலங்களையும் அடையாளம் காண்பதற்காக வழங்கப்பட்ட பெயர்களே பெயர் சொல். இடுகுறி பெயர் என்பது எதனை குறிக்கும்? இடுகுறி பெயர் என்பது முன்னோர்கள் காரணம் கருதாமல் இட்ட பெயர் இடுகுறி பெயர். முன்னோர்கள் சில பொருட்களுக்கு எந்த ஒரு காரணத்தையும் கற்பிக்காமல் இயல்பாக வழங்கி வந்த பெயர்களே இடுகுறி பெயர்கள். உதாரணம் மண், கல். உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு. உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று
சொல்லாதது எதுவென கவிஞர் கூறுகிறார். உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று சொல்லாதது எதுவென. பழம். பழம் மற்றவர்களுக்கு தருவதையே தன் இயல்பாக கொண்டுள்ளது. அது யாரிடமும் எதையும் வற்புறுத்தி கேட்பதில்லை. வாழ்வில் உயர காரணமாக என்ன செய்ய வேண்டும்? வாழ்வில் உயர கடினமாக என்ன செய்ய வேண்டும்? உழைக்க வேண்டும். திட்டமிட்ட மற்றும் விடாமுயற்சியுடன் கூடிய உழைப்பு மட்டுமே ஒருவரை வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். மழை என்பது எவ்வகை பெயர்? மழை என்பது இடுகுறி பொது பெயர். மழை என்ற சொல்லுக்கு முன்னோர்கள் காரணம் ஏதும் கருதவில்லை. இது உலகில் உள்ள அனைத்து மலைகளுக்கும் பொதுவாக பயன்படுவதால் இடுகுறி பொது பெயர் ஆகும். மலை என்ற சொல்லுக்கு முன்னோர்கள் காரணம் ஏதும் கருதவில்லை. இது உலகில் உள்ள அனைத்து மலைகளுக்கும் பொதுவாக பயன்படுவதால் இடுகுறி பொது பெயர். சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய மிகச் சரியான எதிர்ச்சொல் எது? சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய மிகச்சரியான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. சோம்பல் என்பது ஒரு செயலை செய்யாமல் தள்ளி போடும் மந்த நிலை. சுறுசுறுப்பு என்பது ஆர்வத்துடன் செயல்படும் நிலை. உயிர் கொடுப்பதற்கு இணையானது எதுவென மணிமேகலை காப்பியம் கூறுகிறது. உயிர் கொடுப்பதற்கு இணையானது எதுவென மணிமேகலை காப்பியம் கூறுதுனா பசித்தோருக்கு உணவளிப்பது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. பசியால் வாடும் ஒருவருக்கு உணவு தருவது அவருக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கு சமம். செம்மையர்க்கு என்பதன் பொருள் யாது? செம்மையர்க்கு அப்படின்னா சான்றோருக்கு. மன தூய்மையுடைய நேர்மையான வழியில் நடக்கும் சான்றோர்களை தாயுமானவர் செம்மையர் என்று குறிப்பிடுகிறார். தான் என்று இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் கூட்டல் என்று. நிலைமொழியின் இறுதியில் உள்ள இன்னு மெய்யே, வருமொழியின் முதலில் உள்ள ஏ உயிரோடு சேர்ந்து இன்னு கூட்டல் ஏ நே அப்படின்னு புணர்ந்தது. அறம் என்பது அறம் என்பது எவை இல்லாமல் வாழ்வது. அறம் என்பது எவை இல்லாமல் வாழ்வது. தவறானதை தெரிவு செய். நன்மை. பேராசை, சினம், பொறாமை, இன்னாச்சொல் ஆகிய 4 தீய குணங்கள் இல்லாமல் இருப்பதுதான் அறம். பேராசை, சினம், பொறாமை, இன்னாச்சொல். இன்புற்று கூட்டல் இருக்க, இன்புற்றிருக்க. நிலைமொழியின் ஈற்றில் உள்ள ஊ கெட்டு இரு மெய்யுடன் வருமொழியின் முதல் ஈ சேர்ந்து இரு கூட்டல் ஈ ரீ என்று புணர்ந்தது. அமுது என்பதன் பொருள் உணவு. அமுத சுரபியில் கிடக்கும் மேன்மையான உணவை தமிழ் இலக்கியங்கள் அமுது என்று போற்றி புகழ்கின்றன. பராபரம் என்பதன் பொருள் யாது? பராபரம் என்பதன் பொருள் மேலான பொருள். இறைவனை எல்லாவற்றிற்கும் மேலான சக்தியாக கருதி பராபரம் என தாயுமானவர் அழைக்கிறார். மணிமேகலையை மணிபல்லவ தீவிற்கு அழைத்து சென்றது எது? மணிமேகலையை மணிபல்லவ தீவிற்கு அழைத்து சென்றது மணிமேகலா தெய்வம். மணிமேகலையின் பாதுகாப்பிற்காகவும் அவளுடைய முற்பிறவி பயனை உணர வைக்கவும் மணிமேகலா தெய்வம் அத்தீவிற்கு அழைத்து சென்றது. மணிமேகலையின் பாதுகாப்பிற்காகவும் அவளுடைய முற்பிறவி பயனை உணர வைக்கவும் மணிமேகலா தெய்வம் அத்தீவிற்கு அழைத்து சென்றது. ஆயுள் நாள் என்பதன் பொருள் யாது? வாழ்நாள் முழுவதும். ஒரு உயிரின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான மொத்த காலத்தை இது குறிக்கிறது. மாரி தையல் மிஷினை எங்கு வைத்திருந்தார்? வீட்டின் திண்ணையில். பாதம் கதையில் மாரி வீட்டின் திண்ணையில் அமர்ந்து செருப்பு தைக்கும் பணியை செய்து வந்தார். உழைக்கும் போது நீங்கள் ஒரு புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் என்று கூறியவர் யார்? உழைக்கும் போது நீங்கள் ஒரு புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் என்று கூறியவர் கலில் கிப்ரான். உழைப்பினால் உண்டாகும் ஓசை இசையை போன்றது என்றும் உழைப்பு மனிதனை செம்மைப்படுத்தும் என்றும் கவிஞர் விளக்குகிறார். மாசு என்பதன் பொருள் குற்றம். மனத்துக்கண் மாசிலனாதல் என்பதில் மாசு என்பது மன அழுக்கு அல்லது குற்றத்தை குறிக்கிறது. ஈடுகுறி சிறப்பு பெயர் என்பது எதனை குறிக்கும்? ஒரு இனத்தின் ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் குறிப்பது. முன்னோர்கள் காரணமின்றி இட்ட பெயரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் சிறப்பாக குறிப்பது ஈடுகுறி சிறப்பு பெயர். உதாரணம் மாமரம். காரண பெயர். காரண பெயர் என்பது எதனை குறிக்கும்? ஒரு காரணமுடைய எல்லா பொருட்களுக்கும் பொதுவாக வருவது. ஒரு காரணத்தால் அமைந்த பெயர்கள் அந்த காரணமுடைய எல்லா பொருட்களுக்கும் பொதுவாக அமைந்தால் அது காரண பொது பெயர். உதாரணம் பறவை. பறக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம பறவைன்னு சொல்றோம். அணி. கண்ணியம் என்பது பாத்தீங்க அப்படின்னா டிக்னிட்டி.
தன்னை மதித்து பிறரையும் மதிக்கும் ஒழுக்கமான பண்பே கண்ணியம். அமுத சுரபியில் முதலில் உணவிட்டவர் ஆதிரை. மணிமேகலை அமுத சுரபி கிடைத்தவுடன் பூம்புகார் நகருக்கு வந்து ஆதிரையிடம்தான் முதலில் உணவை பெற்று அறப்பணியை தொடங்கினார். சுயம் என்பதன் நேரடி பொருள் தனித்தன்மை. ஒருவரின் உள்ளார்ந்த தனித்துவமான பண்பை சுயம் என்று குறிப்பிடுகிறோம். பராபர கண்ணி இதன் ஆசிரியர் யார்? தாயுமானவர். பராபர கண்ணி என்ற நூலின் ஆசிரியர் தாயுமானவர். 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தாயுமானவர் இறைவனை பராபரமாக, அதாவது மேலான பொருளாக கருதி பாடிய பாடல்களின் தொகுப்பு இது. பாதம் கதையின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். தற்கால தமிழ் எழுத்தாளர்களில் மிக முக்கியமானவர் எஸ் ராமகிருஷ்ணன். இவரது தாவரங்களின் உரையாடல் தொகுப்பில் இக்கதை உள்ளது. தற்கால தமிழ் எழுத்தாளர்களில் மிக முக்கியமானவர் எஸ் ராமகிருஷ்ணன். இவரது தாவரங்களின் உரையாடல் தொகுப்பில் இக்கதை உள்ளது. செம்மையர் என்று தாயுமானவர் யாரை குறிப்பிடுகிறார்? செம்மையர் அப்படின்னா சான்றோர்கள். நேர்மையான வழியில் நடக்கும் மன தூய்மை உடைய சான்றோர்களை தாயுமானவர் செம்மையர் என்று போற்றுகிறார். கவிஞர் புவியரசு கலில் ஜிப்ரானின் கவிதைகளை தமிழில் எந்த தலைப்பில் மொழிபெயர்த்துள்ளார்? கலில் கிப்ரானின் கதைகளை தமிழில் பாத்தீங்க அப்படின்னா தீர்க்கதரிசி அப்படிங்கிறதுல மொழிபெயர்த்திருக்காரு. லெபனான் நாட்டு கவிஞர் கலில் கிப்ரானின் கவிதைகளை தொகுத்து தீர்க்கதரிசி என்னும் பெயரில் புவியரசு மொழிபெயர்த்து உள்ளார். வாழ்க்கையின் பின்னோக்கி செல்லாது நேற்றுடன் ஒத்து போகாது என கூறியவர் யார்? வாழ்க்கை பின்னோக்கி செல்லாது நேற்றுடன் ஒத்து போகாது என கூறியவர் கலில் கிப்ரான். காலம் ஒருபோதும் பின்னோக்கி திரும்பாது. எனவே கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாமல் எதிர்காலத்தை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் முதலில் உணவிட்ட பெண் ஆதிரை. மணிமேகலை அமுத சுரபி பாத்திரத்தை பெற்றவுடன் பூம்புகார் நகருக்கு வந்து கற்பு கரசியான ஆதிரையிடம் முதலில் பிச்சை ஏற்ற தன் அறப்பணியை தொடங்கினார். மணிமேகலை அமுத சுரபி பாத்திரத்தை பெற்றவுடன் பூம்புகார் நகருக்கு வந்து கற்பு கரசியான ஆதிரையிடம் முதலில் பிச்சை ஏற்று தன் அறப்பணியை தொடங்கினார். அறமெனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள். இத்தொடர் இடம்பெறும் நூல் எது? அறமெனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள். மணிமேகலை. பசியால் வாடும் உயிர்களுக்கு உணவளிப்பதே உலகில் மிகச்சிறந்த அறம் என்பதை மணிமேகலை காப்பியம் இப்பாடல் வரிகள் மூலம் வலியுறுத்துகிறது. கொடுப்பதே பழத்தின் இயல்பு, பெறுவதே தேவரின் இயல்பு என்று கூறிய கவிஞர் யார்? கொடுப்பதே பழத்தின் இயல்பு, பெறுவதே தேவரின் இயல்பு என்று கூறிய கவிஞர் கலில் கிப்ரான். இயற்கையோடு மனித பண்புகளை ஒப்பிட்டு பிறருக்கு தருவதே உயர்ந்த பண்பு என்பதை இக்கவிதையில் கவிஞர் விளக்குகிறார். சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் என்று மன்னரிடம் வேண்டுகோள் விடுத்தவர் யார்? சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் என்று மன்னரிடம் வேண்டுகோள் விடுத்தவர் மணிமேகலை. சிறையில் உள்ளவர்கள் திருந்தி வாழவும் அங்கு அறநெறிகள் போதிக்கப்படவும் வேண்டும் என்பதற்காக சோழ மன்னனிடம் மணிமேகலை இவ்வாறு வேண்டினாள். இதுல ஒரு சில கேள்விகள் ரிப்பீட்டடா இருக்கு. ஆனா அது பிராக்டிஸ்க்காக ரொம்ப முக்கியங்கிறதுனால கொடுத்துருக்கிறேன். அதனால என்னடா ரிப்பீட்டடா இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த இயல் 8ல மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 109 வினாக்களோட இது முடியுது. இதே போல அடுத்த கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இயல் 9 வினாக்களை நம்ம பார்க்கலாம். இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. இதை நீங்க எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கறத டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. 6th இருந்து 10th வரைக்கும் சரிங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th வரைக்குமே நம்ம தமிழ், சயின்ஸ், சோசியல், சைக்காலஜி மட்டும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.